நோன்பு அப்படின்னுங்கிறத இஸ்லாமியர்கள் ஏன் 30 நாட்கள் கடைபிடிக்கிறாங்க? இந்த நோன்பு காலங்கள் முடிந்த உடனே ஏன் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுது? முதல்ல ரம்ஜான் பண்டிகை எப்போ கொண்டாடப்பட்டுச்சு? நோன்பு அப்படின்னுங்கிறது எப்படி உருவானுச்சு? இதை பத்தின வரலாறை இன்னைக்கு பார்க்கலாம். ரம்ஜானை பத்தி தெரிஞ்சுக்க நாம இப்ப கிபி 610க்கு போவோம். கிபி 610ல இஸ்லாமியர்களோட புனித தலமான மெக்கால அல்லாஹ் அவர்கள் முகமது நபி அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் கிடைச்சதுனாலதான் திருக்குரான் உருவானுச்சு. கிபி 622ல மெக்கால இருந்து தன்னுடைய ஹிஜ்ரத் பயணத்தை மதினாவுக்கு முகமது நபி அவர்கள் தொடங்குறார். இவர் பயணத்தை தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 622ல இருந்து தான் இஸ்லாமிக் கேலண்டர் கணக்கிடப்படுது. இந்த இஸ்லாமிக் கேலண்டர் நிலவை வச்சு கணக்கிடப்படுது. நோன்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருக்குரான்ல சொல்லப்பட்டிருக்க இஸ்லாமியர்களோட 5 கடமைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த 5 கடமைகள் என்னென்ன அப்படின்னா கலிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ். கலிமா அப்படிங்கிறது இறைவர் ஒருவரே, முகமது நபி அவர்களே இறை தூதர் அப்படின்னுங்கிறதும், தொழுகை அப்படின்னுங்கிறது இஸ்லாமியர்களா பிறந்த அனைவருமே 5 வேளை தொழுகணும் அப்படின்னுங்கிறதும், நோன்பு அப்படின்னுங்கிறது 30 நாட்கள் ரமதான் மாதம் கடைபிடிக்க வேணும் அப்படின்னுங்கிறதும், ஸகாத் அப்படின்னுங்கிறது மற்றவர்களுக்கு பொருளாதார உதவி செய்யறதாகவும், ஹஜ் அப்படின்னுங்கிறது புனித யாத்திரை மேற்கொள்றதாகவும் இங்க கூறப்படுது. இந்த 5 தூண்கள்ல ஒன்றான நோன்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாம கிபி 624க்கு மறுபடியும் போவோம். கிபி 624க்கு முன்னாடி எந்த ஒரு நோன்பும் கடமையா பின்பற்றப்படல. கிபி 624க்கு அப்புறம் தான் 30 நாட்கள் நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறது கடமையாக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அல்லாஹ் அவர்கள் முகமது நபி அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்ட மாதத்தை ரமதான் மாதம் ஆகவும், அந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்ட மாதத்துல புனித மாதம் அப்படின்னுங்கிறதுனால 30 நாட்களும் நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறது கடமையாக்கப்பட்டுச்சு. அன்றைய நோன்பு காலத்துல மாலையில இருந்து இரவு தொழுகை வரையும் தான் இஸ்லாமியர்கள் சாப்பிடணும் அப்படின்னுங்கிறது கட்டுப்பாடா இருந்தது. அது ரொம்ப கடினமா இருந்ததுனால அல்லாஹ்வோட ஆசையால மாலையில இருந்து மறுநாள் காலை வரையும் சாப்பிடலாம் அப்படின்னுங்கிறது கடமையாக்கப்பட்டுச்சு. அது இன்றளவும் பின்பற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. மாலை நேர உணவை இஃப்தார் விருந்து அப்படின்னுங்கிறதும், காலை நேர சாப்பாட்டை சஹரி அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நோன்பு அப்படின்னுங்கிறத வயது வந்த எல்லா இஸ்லாமியர்களும் கண்டிப்பா கடைபிடிக்கணும். வயது மூத்தவர்களும் நோய்வாய்ப்பட்டவர்களும் கடைபிடிக்க தவறலாம். அவங்க அதற்கு பதிலா பொருளாதார உதவிகளை மற்றவங்களுக்கு பண்ணணும். இந்த நோன்பு காலகட்டங்கள் 30 நாட்கள் முடிந்த உடனே ரம்ஜானை கொண்டாடுறோம். இங்க எல்லா மதங்களும் ஒரே விஷயத்தை தான் கற்பிக்குது. பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு. இதை மாதிரி பல தகவல்களை பார்ப்போம். இது நம்ம வைல்டர் ஸ்டார்.